ஆல்டர்னேட் யூனிவர்ஸ் யூடியூப்ல அடிச்சு துவைச்ச ஒரு டாபிக். ஆனா இதை பத்தி இன்னைக்கு நான் உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய புது விஷயங்களை சொல்ல போறேன். இன்டர்நெட்ல 7 அனதர் வேர்ல்ட் இன்டர்பிரேஷன்ஸ் பத்தி சில வைல்டு தியரி சுத்திட்டு இருக்கு. அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். சயின்ஸை விட இது ஸ்கேரியா ஸ்பூக்கியா இருக்கும். பிசிக்ஸ் புக்ல இல்லாத தியரிஸ் இது எல்லாமே. சயின்ஸான்னு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரிக்ட்லி நோ. பட் இதை கேட்டீங்கன்னா இன்னைக்கு நைட் உங்களுக்கு கண்டிப்பா தூக்கம் வராது. வெல்கம் டு தி டார்க் சைட் ஆஃப் மல்டிவர்ஸ். இன்னைக்கு நம்ம மல்டிவர்ஸ் பத்தி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா நிறைய விஷயம் டிஸ்கஸ் பண்ணலாம். வெல்கம் டு காஸ்மிக் குருவி, பறவையா பறக்கலாம். நாம பார்க்க போற ஃபர்ஸ்ட் தியரி ஸ்லைடிங் டோர் தியரி. யோசிச்சு பாருங்க, நம்ம லைஃப்ல நாம இது நிறைய இடத்துல ஃபீல் பண்ணியிருப்போம். ஒரு 2 செகண்ட்ஸ் லேட்டா போனதுனால உங்களோட ஃபிளைட்டை நீங்க மிஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா அந்த ஃபிளைட் எங்கேயோ ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். இல்லைன்னா ஒரு பஸ்ஸை மிஸ் பண்ணிருப்பீங்க. அந்த பஸ்ல உங்களோட க்ரஷ் இருந்திருப்பாங்க. அவங்கள நீங்க மீட் பண்ணாமலே போயிருக்கிறதுக்கான சான்சஸ் இருந்திருக்கு. இந்த தேதி படி லைஃப்ல நீங்க எடுக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன டிசிஷன்ஸ், அதாவது ஒரு கால் வந்திருக்கும் உங்களுக்கு, அந்த கால் அட்டன் பண்ணதுனால உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடைச்சிருக்கும். ஒருவேளை அந்த காலை நீங்க அட்டன் பண்ணாம போயிருந்தீங்கன்னா அந்த வெர்ஷன் ஆஃப் யூ என்ன ஆகியிருப்பீங்க? இதுதான் ஸ்லைடிங் டோர் தியரி. ஒவ்வொரு டோர் க்ளோஸ் ஆகும் போதோ இன்னொரு டோர் ஓப்பன் ஆகுது. அப்படி ஓப்பன் ஆன ஒரு டோர்ல தான் நீங்க இப்ப வாழ்ந்துட்டு இருக்கீங்க. யோசிச்சு பாருங்களேன், ஒரு யூனிவர்ஸ்ல நீங்க பஸ் கண்டக்டரா இருக்கீங்க, இன்னொரு யூனிவர்ஸ்ல சூப்பர் ஸ்டாரா இருக்கீங்க. அந்த சாய்ஸை நான் எடுக்காம போயிருந்தேன்னா என்ன ஆகிருக்கும்னு நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு வாட் இஃப் சினாரியோவும் சம்மர் அண்ட் சம்மர் நடந்துட்டு தான் இருக்கு. அந்த வெர்ஷன் ஆஃப் யூ அந்த லைஃபை வாழ்ந்துட்டு தான் இருக்கீங்களே. பிசிக்ஸ் படி நம்ம லைஃப் ஒரு ட்ரீ மாதிரி பிரான்ச்சஸா பிரிஞ்சு போயிட்டே இருக்கு. அந்த மாதிரி ஒரு பிரான்ச்சஸ்ல அந்த மாதிரி ஒரு லைஃப் தான் இப்ப நாம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்லுது இந்த தேரி. செகண்ட் தேரி என்பிசி, நான் பிளேயர் கேரக்டர் தேரி. நீங்க தான் ஒரு கேம்ல மெயின் கேரக்டரா இருக்கீங்க. உங்களை சுத்தி நிறைய கேரக்டர்ஸ் பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸா இருக்கும். எக்ஸாம்பிள் ஜிடிஏ எடுத்துக்கங்க. ஹைப்பர் சிமுலேஷன், எலான் மஸ்கே இதை நம்புறாரு. அதாவது இந்த யூனிவர்ஸ் ஒரு சூப்பர் அட்வான்ஸ்ட் கம்ப்யூட்டர் சிமுலேஷனா இருக்க 99% சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நிக் பாஸ்டம் சொல்றாரு. நீங்க ஒரு கேம்ல மெயின் கேரக்டரா இருக்கீங்க. கம்ப்யூட்டர் ரிசோர்ஸஸ் சேவ் பண்றதுக்கு நிறைய பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸை கிரியேட் பண்ணும். நீங்க அந்த பேக்ரவுண்ட் கேரக்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ணாத வரைக்கும் அந்த கேரக்டர்ஸ்க்கு ஒரு சோல் இருக்காது, ஒரு செல்ஃப் தாட்டே இருக்காது. அது மட்டும் போகும், அது மட்டும் வரும். இந்த தேரி நம்ம ரியல் லைஃப்ல சுத்தி இருக்கவங்க நிறைய பேரு பேக்ரவுண்ட் கேரக்டர்ஸா தான் பிஹேவ் பண்றாங்களோ அவங்களுக்குன்னு ஒரு ரியல் கான்சியஸ்னஸ் இல்லையோன்னு யோசிக்க வைக்கிற ஒரு தேரி. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு பஸ்ல போறீங்க. அந்த பஸ்ல நிறைய ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இருக்காங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ் நீங்க பார்க்காதப்போ என்ன பண்ணுவாங்க? அவங்களோட தாட்ஸ் என்னவா இருக்கும்? அதே ஜஸ்ட் ரெண்டட் பை திஸ் யூனிவர்ஸ் ஒன்லி வென் யூ லுக் அட் தெம். இந்த தியரி உண்மையா இருந்தா இந்த வேர்ல்ட்ல ரியல் கான்சியஸ்னஸ் இருக்க வெறும் சில பேர்ல நீங்களும் ஒருத்தர். நெக்ஸ்ட் தியரி ராங் ரூம் தியரி. ஒரு செகண்டுக்கு இந்த ரியாலிட்டியை விட்டு நீங்க வேற ஒரு பேரலல் வேர்ல்டுக்கோ இல்ல பேரலல் யூனிவர்ஸ்க்கோ போயிட்டு வரீங்க. இதுதான் ராங் ரூம் தியரி. இது எதனால நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா டிமென்ஷனல் ரிஃப்ட் ஆர் ஷார்ட் லிவ்டு வார்ம்ஹோல்ஸ். அதாவது இந்த ஸ்பேஸ் டைம் ஃபேப்ரிக்ல எப்பவாச்சும் சில ஃபிளக்சுவேஷன்ஸ் ஏற்பட்டா ஒரு சின்ன வார்ம்ஹோல் கிரியேட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸ்ட்ரிங் தியரியை பொறுத்த வரைக்கும் நம்ம வேர்ல்டுல 10 to 11 டிமென்ஷன்ஸ் இருக்கதா சொல்லப்படுது. ஆனா நம்ம பிரெயின் 3D வேர்ல்டு தான் பர்சீவ் பண்ணுமே. சில சமயம் நம்ம பிரெயின் இந்த மாதிரி அதர் டிமென்ஷன்ஸை பர்சீவ் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த மாதிரி ராங் ரூம் ஃபீல் வரும். யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க பெட்ரூம்ல நைட்டு போய் தூங்க போறீங்க. காலையில ஏஞ்சி பார்க்கும்போது நீங்க வச்ச இடத்துல உங்க மொபைல் போன் இருக்காது. நீங்க ரைட் சைட் டேபிள் வச்சிருப்பீங்க, ஆனா லெஃப்ட் சைட் டேபிள் இருக்கும். ஆனா நான் ரைட் சைட்ல தானே வச்சேன்னு நீங்க யோசிப்பீங்க. உங்களோட பெட்ஷீட் கலர் ஸ்லைட்டா கலர் சேஞ்ச் ஆயிருக்கும். உங்களோட வால் கிளாக் 1 inch நகர்ந்து இருக்கும். இதுதான் ராங் ரூம் தியரி. யூ ஆர் த ரைட் பர்சன் பட் இன் a wrong room. நம்பர் 4 ப்ளீட் த்ரூ தியரி. 2 parallel யூனிவர்ஸ் ஒன்னா கொலைட் ஆகும்போது இல்ல க்ளோஸா வரும்போது ஜஸ்ட் லைக் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் அப்சைட் டவுன் வச்சுக்கோங்களேன். அந்த யூனிவர்ஸ்ல இருக்க டேட்டா, இன்ஃபர்மேஷன், மெமரிஸ், கான்சியஸ்னஸ் எல்லாமே நம்ம யூனிவர்ஸ்க்கு ப்ளீட் த்ரூ ஆகிறது தான் இந்த தியரி. இந்த டேஜாவு கான்செப்ட்லாம் கூட இதனாலதான் சொல்லப்படுது. இது நம்ம நிறைய முறை ஃபீல் கூட பண்ணிருப்போம். நீங்க வீட்டுல தனியா இருப்பீங்க, யாருமே வீட்டுல இருக்க மாட்டாங்க. ஆனா உங்க பேரை சொல்லி யாரோ கூப்பிட்ட மாதிரி ஃபீல் ஆகிருக்கும். நம்ம பேய்னு பயந்துருப்போம். ஆனா பேய்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆக்சுவலா பார்த்தா வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருக்க உங்க அம்மா அங்க இருக்க அனதர் வெர்ஷன் ஆஃப் யூவை கூப்பிட்டுருக்காங்க. அது உங்களுக்கு ப்ளீட் த்ரூ ஆகி கேட்டிருக்கு. இந்த கோஸ்ட் சைட்டிங்ஸ் தான் சொல்றாங்கல்ல, அது கூட இந்த மாதிரி கிராஸ்வேர்ல்ட் கனெக்ஷனால தான் சொல்லப்படுது. யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க. அந்த இடத்துக்கு நீங்க இதுக்கு முன்னாடி எக்ஸ்ப்ளோரே பண்ணிருக்க மாட்டீங்க. ஆனா அந்த இடம் உங்களுக்கு ரொம்பவே ஃபெமிலியரா இருக்கும். அங்க இருக்க மக்கள் எல்லாம் நீங்க ஆல்ரெடி மீட் பண்ண மாதிரி ஃபீல் இருக்கும். ஆனா உங்களுக்கு யாருன்னே உங்களுக்கு தெரியாது. இதுக்கு ரீசன்
அனதர் வெர்ஷன் ஆஃப் யூ இந்த அனதர் பேரலல் வேர்ல்ட்ல இந்த இடத்துக்கு ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க சான்சஸ் இருக்கு. அவங்க அங்க போயிட்டு அந்த மக்களை மீட் பண்ணிருக்க சான்சஸ் இருக்கு. அதுதான் உங்களோட பிரெயின்ல கிளிட்ச் ஆகி இருக்கு. இந்த டேஜாவுல சொல்லுவோம்ல, ஓகே எனக்கு இது ஆல்ரெடி நடந்த மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு அடிக்கடி நம்ம சொல்லுவோமே, அது கூட இந்த ரீசன்னாலதான். நெக்ஸ்ட் ஒன், எக்கோ சோல் தியரி. உங்களுக்கு எப்பவாச்சும் ஒரு அன்னோன் லாங்குவேஜ் புரியுற மாதிரி ஃபீல் ஆகிருக்கா? ஹேய், எனக்கு இந்த லாங்குவேஜ் தெரியவே தெரியாது, ஆனா எனக்கு புரியுற மாதிரி ஃபீல் ஆகுது. திடீர்னு நீங்க சந்தோஷமா இருப்பீங்க, திடீர்னு சோகமாயிடுவீங்க, திடீர்னு ரொம்பவே டிப்ரெஷனுக்குள்ள போயிடுவீங்க. இதெல்லாம் இந்த எக்கோ சோல் தியரினால் தான் சொல்லப்படுது. அதாவது உங்க சோல் ஒரே நேரத்துல மல்டிபிள் யூனிவர்ஸ்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. சயின்ஸ்ல ஃபீல்ட் தியரின்னு ஒண்ணு இருக்கு. அதாவது நம்மளோட கான்சியஸ்னஸ் பிரெயின்குள்ள மட்டும் இல்ல, இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லாவே பரவி இருக்குன்னு சொல்லப்படுது. இந்த ஃபீல்ட்ல வைப்ரேஷன்ஸ் கிரியேட் ஆகும்போது மத்த யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா வெர்ஷன்ஸ் ஆஃப் யூவும் ஒரே ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆகுவீங்க. அதனாலதான் உங்களுக்கு அந்த ஃபீல் வருமே. ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல இருக்க அனதர் வெர்ஷன் ஆஃப் யூக்கு லாட்ரி அடிச்சா நீங்க இங்க சம்பந்தமே இல்லாம சந்தோஷமா ஃபீல் பண்ணுவீங்க. நான் இப்படி சொல்றேன், உங்களுக்கு புரியுதா பாருங்களேன். வேற ஒரு ரியாலிட்டியில இருக்க வேற ஒரு வெர்ஷன் ஆஃப் யூக்கு பியானோ பிளேயரா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க இங்க திடீர்னு உங்களுக்கு மியூசிக் மேல இன்ட்ரெஸ்ட் வரும், மியூசிக்கை கத்துக்க ட்ரை பண்ணுவீங்க. அதுக்கு ரீசன் இதுதான். சோ இப்படி சொல்றேன், புரியுதா பாருங்க. எக்ஸாம்க்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, ஆனா திடீர்னு உங்களுக்கு ஒரு கான்பிடன்ஸ் வரும், அந்த எக்ஸாம்க்கு போவீங்க, படிச்ச மாதிரி எல்லாத்தையும் எழுதுவீங்க, கிளியரும் பண்ணிடுவீங்க. இதுக்கு ரீசன் வேற ஒரு ரியாலிட்டியில அனதர் வெர்ஷன் ஆஃப் யூ அந்த எக்ஸாம் ஆல்ரெடி கிளியர் பண்ணி சக்சஸ் ஆகிருக்கலாம். அதோட எக்கோ தான் உங்களுக்கு அந்த கான்பிடன்ஸை கொடுத்துச்சு. நெக்ஸ்ட் ஒன், நம்பர் 6, அன்பினிஷ்ட் பிசினஸ் தியரி. நம்ம லைஃப்ல ஐயோ இதை மிஸ் பண்ணிட்டோமேனு அப்படின்னு நீங்க எப்பவாச்சும் ஃபீல் பண்ணிருக்கீங்களா? டெய்லியும் ஃபீல் பண்றதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்கும். அப்படி நம்ம மிஸ் பண்ண எல்லா விஷயத்தையுமே ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல உங்களோட சப்கான்சியஸ் மைண்ட் கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இதுதான் அன்பினிஷ்ட் பிசினஸ் தியரி. சரி, நீங்க இப்போ ஒரு நார்மல் ஜாப்ல இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கும்ல, நீங்க ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு ஆசை இருக்கும். உங்களுக்கு ஒரு கனவு வரும், நீங்க அந்த கனவுல ஒரு கிரிக்கெட் மேட்சை வின் பண்ணி கொடுக்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அப்படி வர ரீசன் ஏதோ ஒரு ரியாலிட்டியில ஏதோ ஒரு வெர்ஷன் ஆஃப் யூ நீங்க அந்த மேட்சை வின் பண்ணிட்டு தான் இருக்கீங்களே. இந்த தேரி படி நம்ம ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையுமே ஏதோ ஒரு யூனிவர்ஸ்ல ஏதோ ஒரு வெர்ஷன் ஆஃப் யூ அச்சீவ் பண்ணிட்டு தான் இருக்குன்னு சொல்லப்படுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கேளுங்களேன். நம்ம கூட இப்ப இருக்க மாட்டாங்க, உங்க தாத்தா பாட்டியா இருக்கலாம், இல்ல உங்களை விட்டுட்டு போன எக்ஸா இருக்கலாம். அவங்க உங்களுக்கு கனவுல வருவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா, வேற ஒரு ரியாலிட்டியில அந்த பர்சன் கூட நீங்க லைஃபை கண்டினியூ பண்ணிட்டே தான் இருக்கீங்க. மேபி அந்த தாத்தா பாட்டி அங்க இருக்க ரியாலிட்டியில இறந்து போகாம இருக்கலாம், இல்ல உங்க எக்ஸை விட்டுட்டு போகாம நீங்க அவங்க கூட மேரேஜ் பண்ணி ஜாலியா கூட இருக்கலாம். இதுதான் ரீசனா இருக்கு. சயின்ஸ்ல குவாண்டம் என்டாங்கிள்மெண்ட்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஐன்ஸ்டீன் என்ன சொல்றாருன்னா, ஸ்பூக்கி ஆக்ஷன் அட் டிஸ்டன்ஸ்னு சொல்றாரு. அதாவது ரெண்டு பார்ட்டிகல்ஸ் என்டாங்கிள்டா இருந்தா அது எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல பிரிச்சு எடுத்துட்டு போய் வச்சாலும் ஒன்னு அஃபெக்ட் ஆனா இன்னொன்னும் கண்டிப்பா அஃபெக்ட் ஆகும்னு சொல்றாரு. இந்த தியரிய நம்ம இந்த அன்பினிஷ்ட் பிசினஸ் தியரியோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா, வேற ஒரு ரியாலிட்டியில இருக்க வேற ஒரு வெர்ஷனோட சோல் இந்த வெர்ஷன் கூட கனெக்ட் ஆகி இருக்கிறதுனால இந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட் ஒன், ஜம்ப் தியரி. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க செத்து பொழைச்சிருப்பீங்க. ஆக்சுவலா பார்த்தா நீங்க டெத் யூனிவர்ஸ்ல இருந்து அலை யூனிவர்ஸ்க்கு ஜம்ப் ஆகிருக்கீங்க. சயின்ஸ்ல குவாண்டம் இம்மார்டாலிட்டின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது ஒரு தாட் எக்ஸ்பெரிமெண்ட் தான். கான்சியஸ்னஸ் எப்பயுமே அலைவா இருக்க தான் ட்ரை பண்ணுமே. சோ அந்த டெத் ஈவெண்ட்டை இக்னோர் பண்ணிட்டு அது நீங்க சர்வைவ் ஆன ஈவெண்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆகி இருக்கும். சரி, இப்படி சொல்ற உங்களுக்கு புரியுதா பாருங்களேன். ஒரு பெரிய பைக் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அந்த பைக் ஆக்சிடென்ட்ல நீங்க பொழைச்சிருப்பீங்க. ஆக்சுவலா பார்த்தா நீங்க அந்த பைக் ஆக்சிடென்ட்ல இறந்திருப்பீங்க. அந்த ரியாலிட்டியில உங்களோட ஃபேமிலி இப்போ உங்களை மிஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்களே. ஆனா இந்த ரியாலிட்டியில நீங்க இப்போ வாழ்ற வாழ்க்கை உங்களுக்கு டோட்டலா டிஃப்ரெண்டா தெரியும். நீங்க ஒரு டிஃப்ரெண்ட் பர்சனா மாறி இருப்பீங்க. உங்க ஃபேமிலியை கூட உங்ககிட்ட ஸ்லைட்டா டிஃப்ரெண்டா ரியாக்ட் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. என் ஒய்ஃப் என்கிட்ட இப்படி பேச மாட்டாளே, இன்னைக்கே இப்படி சிறு சிறுன்னு மூஞ்சால் அடிக்கிறா, என் அண்ணன் இப்படி பேச மாட்டானே, என் அப்பா இப்படி திட்ட மாட்டாரு என்ன அடிக்கடி அப்படின்ற மாதிரி ஃபீல்லாம் வரும். அதுக்கு ரீசன் உங்களோட கான்சியஸ்னஸ் அந்த டெத் ரியாலிட்டில இருந்து இந்த அலைவ் ரியாலிட்டிக்கு ஷிஃப்ட் ஆகிருக்கு. அவ்வளவுதாங்க. இதுதான் நான் இன்னைக்கு ஷேர் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன் 7 theories. ஹோப் யூ லைக் இட் அண்ட் என்ஜாய்ட் இட். இந்த theories எல்லாமே செம்ம வைல்டா இருந்திருக்கும். ஆனா சயின்ஸ்ல இதுக்கான எவிடன்ஸ் இல்லதான். ஆனா சயின்ஸ் சொல்லுது மெனி வேர்ல்ட்ஸ் இருக்குன்னு சொல்லுது. சோ யாருக்கு தெரியும், இதெல்லாம் உண்மையா கூட இருக்க சான்சஸ் இருக்கு தானே. நம்ம மைண்டை எக்ஸ்பெண்ட் பண்ணா இது எல்லாமே ஒரு செம்ம டாபிக்கா தான் தெரியுமே. பேரலல் யூனிவர்ஸ்ல அப்சஸ்டா இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ண சொல்லுங்க. இந்த மாதிரி ப்ளீட் த்ரூ எக்ஸ்பீரியன்ஸோ இல்ல வேற ரியாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸோ உங்களுக்கு இருந்ததுன்னா அதை மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. And that's it, signing off Cosmic Curry from Sparrows View. Everything becomes a question. And thank you so much for your time. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.